நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல், ஈரோடு மகேஷ் ரொம்ப நல்லா படிப்பாரா? அவ்வளோ நல்லாலாம் படிக்க மாட்டேன். 10th வந்து ஒரு 80% எடுத்தேன். நல்லா ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி அதில் ஆர்வம் அதிகம். நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. ஈரோடு மகேஷ் அவ்வளவு பிரில்லியண்டா? 10th கிட்டத்தட்ட 80% எடுத்திருப்பேன். 500க்கு 397. மேக்ஸ் அவ்வளவு நல்லா வரும் சொல்ல. எனக்கு 10th 96 மார்க். எல்லாம் 2.5 மணி நேரம் எக்ஸாம். நான் படிக்கிறப்ப 1.25 மணி நேரத்துல எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். எங்க அண்ணன் சொன்னா, உனக்கு சந்தேக புத்தி நிறைய, எழுதின பேப்பர் திருப்பி பாத்துறாத, மறுபடியும் பாத்தீங்கன்னா நீ எழுதின ஆன்சர் உனக்கே குழப்பமா இருக்கும், தயவு செஞ்சு பண்ணிடாதரா அப்படின்னு. எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு என்ன பத்தி தெரியும். அதனால தெம்பா 100 out of 100 கெத்தரந்தா எங்கேயோ 4 மாதிரி போயிடுச்சு விட்டேன். 12th 96, அதுல 100க்கு இதுல 200. ஒரு 10 வருஷம் இருந்த பழக்கத்தை மாத்துனதுனால எனக்கு மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ரொம்ப நல்லா படிப்பேன் நான். ஈரோடு மகேஷ் நல்ல ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட் தான். எஃபர்ட் போட்டுருந்தா இன்னும் நிறைய மார்க் வந்திருக்கும். ஒரு டீசென்டான மார்க் ஸ்கோர் பண்ணேன். ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சின்ன வெற்றியை ஈரோடு மகேஷ் பெற்றிருக்கிறார் அப்படின்னா என்ன காரணம்னா, ஒருபோதும் என் தாயினுடைய தந்தையினுடைய உழைப்பை நான் அலட்சியப்படுத்தியதே கிடையாது. அது மட்டும்தான் என் வெற்றிக்கான காரணம். அது மட்டும்தான் என் வெற்றிக்கான காரணம், வேற எதுவுமே கிடையாது. இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்றேன், 10th வரைக்கும் தாங்க எனக்கு லைஃப்ல எனக்கு இந்த வாழ்க்கையில நான் படிச்சதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஆங்கிலம், தமிழ் ரெண்டுத்துலயும் சொல்றேன். ரீஸ்ட்ரக்சர். சத்தமா சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். வெரி குட். ஒரு புள்ள மட்டும் ரொம்ப சத்தமா சொல்லிருக்கு. அது எப்பயுமே ஸ்டூடெண்ட்ல அப்படிதான். ஜனகணமன பண்ணா கூட ஜெய ஹேமா கடைசியா தோர்த்தேன், பாதி நடுவில் விட்டுருவாங்க, எல்லாம் கும்பலா சேர்ந்துக்குவாங்க. கரெக்டா? ரீஸ்ட்ரக்சர், மறு கட்டமைப்பு. ஓகேவா? நீங்க லைஃப, வாழ்க்கைய எப்ப வேணா ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றேன். நான் வந்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஒண்ணு ஜெயந்தி அம்மா சொன்னாங்க, பிரதரும் சொன்னார், கௌதம் சொன்னார். சார், போன வருஷம் தமிழகம், புதுச்சேரி 2 மாநிலத்திலையும் சேர்த்து மாநில அளவில் முதலிடம் பிடித்த பள்ளி இந்த பள்ளி. ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய வேலை என்பது சிறந்த மாணவர்களை மீண்டும் சிறந்த மாணவர்களாக உருவாக்குவது அல்ல. 10ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு மாணவன் வாழ்க்கையில் கவனக்குறைவின் காரணமாக, நண்பர்கள் காரணமாக, குடும்ப சூழல் காரணமாக, தன்னுடைய அலட்சியத்தின் காரணமாக சிறிது மதிப்பெண்கள் குறைவாக எடுத்திருந்தால், அல்லது தேர்ச்சி பெறுகிற சதவிகிதத்தை தட்டு தடுமாறி தாண்டி இருந்தால், அந்த மாணவனை வரவேற்க எந்த பள்ளி நிர்வாகமும் இன்றைக்கு தயாராக இல்லை. ஆனால் பிரசிடென்சி பள்ளி அந்த மாதிரி மாணவர்களை தன்னுடைய நேர்முகம் மூலமாக, நேர்முக தேர்வு மூலமாக பேசி கலந்தாலோசித்து உள்ளே எடுத்து அவர்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதுதான் இந்த பள்ளியினுடைய மிகப்பெரிய சாதனை என்று நான் நினைக்கிறேன். என்ன எவ்வளவு பெரிய மார்க் நம்ம பிள்ளை போனா போதுன்னு 2 மார்க் விட்டுச்சு. 600க்கு எவ்வளவு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நம்மளுது? 598. அது எப்படி என்ன ஆறது? இங்க இருக்கா அந்த பிள்ளை வந்திருக்கா? காலை தொட்டு கும்பணும். 600க்கு 598, 2 மார்க் போட்டுன்னு விட்டுருக்கு. பரவாயில்ல, அப்படி விட்டுருக்கு போல. பிள்ளையா பையனா? பொண்ணு. அதான் பையன் 2 மார்க் தான் எடுத்திருப்பேன். சும்மா சொன்னேன், நல்ல அறிவாளி பசங்க இருக்காங்க, ஃபன்னுக்கு சொல்றேன். என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தையே எதிர்க்கிற துணிவை கல்வி உங்களுக்கு வழங்கும் என்பதை மறந்து விடாது. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும்னா படிப்பு மட்டும்தான் சொல்லலாம். சாதாரண மகேஷா இருந்த முன்னாடி ஈரோடு மகேஷ் ஒரு வார்த்தை சேர்ந்து தொலைக்காட்சியில தெரிஞ்சு இன்னைக்கு நான் பேசுறத ஒரு 1000 பேர் அமர்ந்து கேட்கிற அளவிற்கு என் தமிழை, என் திறமையை நான் வளர்த்துக் கொள்வதற்கு கிட்டத்தட்ட எனக்கு 20 வருடங்கள் ஆகி இருக்கிறது. 20 வருடங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஒரு சப்ஜெக்ட்ல அல்லது ஒரு துறையில மிகச்சிறந்த உயரத்தை தொட வேண்டும் என்றால், அல்லது ஒரு டீசென்ட்டான ஹைட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 2 decades, மிக குறைந்தது 20 ஆண்டுகள் அவன் அதே துறையில் உழைக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க பார்க்கிற அத்தனை பேரும் ஜெயிச்ச அத்தனை பேரும் அவங்க வெற்றி சாதாரணமா இருக்கும். தன்னைத்தானே செதுக்குதல், ரீஸ்ட்ரக்சர், மறு கட்டமைப்பு. 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. குடும்பத்தை தூக்கி சுமக்கிற சுமை தோள்களில் இறங்குகிற நேரம் 11ஆம் வகுப்பு. அடுத்த 2 வருஷம் ஐயோ, நீங்கள் எந்த மாதிரி என்ன அலைவரிசையில் இருக்கிறீர்களோ அந்த மாதிரி என்ன அலைவரிசை இருக்கிற மனிதர்கள் தான் உங்களுடன் பழகுவார்கள். நம்புங்க.